இது கதிரோட வீடு தானே? இல்லையே, இது சைத்ரோட வீடு தான். சைத்ரா? சைத்ரோட ஹஸ்பண்ட் தானே கதிர்? அப்படியா? இதுவே உங்களுக்கு தெரியாதா? நான் மதுமிதா, சைத்ராவோட ஃப்ரெண்டு. இவர் என் ஹஸ்பண்ட் அருண். சைத்ரா நல்லா இருக்காளான்னு தான் பார்க்க வந்தோம். கதிர் வயசு சைத்ராக்கு உடம்பு சரியில்லைன்னு சிவா சொல்லியிருக்கான். ஆனால் இந்த லேட் நைட் ஏன் வந்தீங்க? நாங்கள் காலையிலே இங்கே வந்துட்டோம். ஆனால் ஐயோ, காலையில் நடந்த ஃபுல்லாக நினச்சாலே பயமாக இருக்கே. இப்போ சைத்ராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன வளர்றீங்க? நீங்கள் சொல்கிறது எதுவும் புரியலையே. 2 பேரும் திருட வந்திருக்கீங்களா? ஐயோ இல்லை, நடந்ததெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில் எங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போகிற வழியில் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டோம். ஐயோ ஐயோ ஐயோ, அரமண்டையா, பார்த்து ஓட்ட மாட்டேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, சாரிம்மா. மண்ணோங்கட்டி சாரி. எத்தனை தடவை ஸ்லிப் ஆகும்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை கீழே போட்டா பரவாயில்ல, 10 தடவை கீழே போடுற. உண்மையை சொல்ற, உனக்கு வண்டி ஓடவே தெரியாதுல. என்ன வச்சு கத்துக்கிற, அப்படிதானே? ஏய், ஏன்டி இப்படி திட்டுற? இனிமே உனக்கு கீழே போட்டா என்னன்னு கேளு. ஓ, இனிமே உன் வண்டியில ஏறவே நம்புறியா? நான் மேரேஜ் வீட்டுக்குலாம் வரல, நான் பஸ் பிடிச்சு வீட்டுக்கே போறேன். ஐயோ சாரி செல்லம், இதான் கடைசிமா. நம்ம கல்யாணத்துக்கு கண்டிப்பா போயே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன இப்படி உடம்பெல்லாம் சகதியோட வர சொல்றியா? அப்ப இப்படி பஸ்ல போன பாட்டு நல்லா இருக்க மாடி. கையை கொடு. இங்க பக்கத்துல தானே ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்கதா சொன்னேன். ஆமா, சைத்ரோட வீடு இருக்கு. அதுக்கு என்ன? அங்க போய் சகதியெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிட்டு அப்படியே மேரேஜ் வீட்டுக்கு போயிடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் பேபி. இனிமே இந்த மாதிரி கீழே போட்ட மவன. இனிமேல் எவ்வளவு பர்ஃபெக்ட்டா ஓட்டுற மட்டும் பாரு. ஆமா, எப்படி போகணும்? வண்டியை திருப்பு, அந்த வழியா தான் போகணும். ஓகே ஓகே, குயிக்கா யாரு? அடுத்து எங்க கொண்டு போட போறானோ? இந்த வீடுதான். இந்த வீடா? பார்க்கவே பயங்கரமா பேய் வீடு மாதிரியே இருக்கே. அவசரப்பட்டுட்டோமோ? என்னாச்சுடி? தெரியல, யாரையும் காணோம். இந்த வீடு தானா? கன்ஃபார்மா தெரியுமா? என் ஃப்ரெண்ட் வீடு எனக்கு தெரியாதா? எரிச்சலா இருக்கே. டேய், கதவு திறந்தே இருக்குடா. வாவ், அப்போ உள்ள போவோம். சைத்ரா எங்க போனா இவ? ஆள் துணைக்கு வந்தாலே பயமா இருக்கே. எப்படிதான் இந்த சைத்ரா தனியா இருக்காளோ இந்த வீட்டில். என்ன மூஞ்சி இவ்வளோ கேவலமாக இருக்கு? கண்ணாடி சரியில்லை, அதானே பார்த்தேன். சைத்ரா, சைத்ரா, சைத்ரா. கீழே யாரும் இருந்த மாதிரி இல்லை. கண்டிப்பாக அவங்க மேலே தான் இருப்பாங்க. சரி, அப்போ மேலே போய் பார்க்கலாம். போகலாம். டேய், சைத்ரா உள்ளதாண்டா தூங்கிட்டு இருக்கா. சைத்ரா, சைத்ரா என்ன இவ்ளோ தூக்கமா? இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஐயோ,
சைத்ராவை காணோம், எங்க போனான்னு தெரியல. டென்ஷன் ஆகாத. கதவு திறந்து போட்டு கண்டிப்பாக வெளியே எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நான் மாடியில் போய் தேடுறேன், நீ இங்கே ஃபுல்லாக தேடு. எங்க போயிருப்பா? என்ன சத்தம்? போன்டா? யாரோட போனா இருக்கும்? ஹலோ ஹலோ சைத்ரா, எஞ்சிட்டியா? நான் சிவா கிஃப்ட் வாங்கிறதுக்காக வந்தேன். நீ தூங்கிட்டு இருந்தியா? அதான் உன்கிட்ட சொல்லாமையே வந்துட்டேன். ஐயோ சாரிங்க, நான் சைத்ராவோட ஃப்ரெண்டு. சைத்ராவை தேடி தான் நான் வந்தேன். ஆனா வீட்ல சைத்ராவை எங்கேயுமே காணுங்க. ஐயோ, அப்போ மாடி தான் போயிருப்பா. குதிச்சு சாக போறேன்னு சொல்லுவா. சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. ஐயோ, நான் சாகதான் போறேன். 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 நீங்க தான் சைத்ராவா? நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சைத்ரா மாடியில போய் குதிப்பாளா? ஏன், அவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குங்க. ஏதோ செத்து போனவங்க பேய் அப்படின்னு சொல்லுவா. சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. ஐயோ, நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். ஐயோ ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சாகதான் போறேன். ஐயோ, ஆமா, நீங்க யாரு? நான் மதுமிதா, சைத்ராவோட ஃப்ரெண்டு. மதுமிதா, மேல இருந்து ஒரு பொண்ணு மாடல் கீழே குதிக்க பாக்குறாடி. டேய், அவதான் சைத்ரா. வா, ஓடி போய் காப்பாத்துவோம். ஐயோ, எங்கடா சைத்ரா? அங்கதாண்டி சாக போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. குதிச்சிருப்பாளோ? ஐயோ, இப்பதான்டா அவ புருஷ கால் பண்ணா. அவளுக்கு பைத்தியமாண்டா. ஏதோ பேர் வேற சொல்லுவாளாண்டா. கண்டிப்பா குதிச்சிருப்பாளா? ஐயோ, கொலை. ஆமா, நாங்க ஏதோ பயத்துல முட்டாள்தனமா ஓடிட்டோம். அப்புறம் அவன் நினப்பாவே இருந்துச்சு. அதான் சைத்ராக்கு என்னாச்சுன்னு பார்க்க வந்தோம். காலிங் பெல் அடிச்சோம். ஆனா காலையில மாதிரி யாருமே கதவை திறக்கல. அதான் உள்ள போகவே வேண்டாமான்னு பயந்து போய் நின்னுட்டு இருந்தோம். அப்பதான் நீங்க வந்தீங்க. ஆமா. திவ்யா, நீ எப்போ வந்த? சிவா கண்டுபிடிச்சிட்டியா? இல்லைண்ணா, நானே இப்பதான் வந்தேன். இன்னும் உள்ளே போகல. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? அவங்க சைத்ராக்கு தெரிஞ்சவங்கண்ணா. சைத்ராவை பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ, அப்போ அந்த காலிங் பெல் அடிங்க. இல்ல, இவ்வளவு நேரம் காலிங் பெல் அடிச்சு பார்த்துட்டோம், யாருமே வரல. அப்போ கதிர் சைத்ரா யாரும் வீட்டில் இல்லையா? அதை நாம தான் போய் பார்க்கணும். காலிங் பெல் அடிங்க. யாரும் வரலன்னா கதை உடச்சிட்டு உள்ள போயிடலாம். கண்டிப்பா உள்ள போயே ஆகணும். ஐயோ, சீக்கிரம் கதவை திறங்க, இல்ல ஒதுங்க, நானே திறக்கிறேன். ஐயோ, திறந்துருச்சு. சிவா, சைத்ரா, ஐயோ, அண்ணா, இது சிவாவோட சிம்னா. அவன் ஃபோன் அங்கே உடஞ்சி கிடந்தது. சைத்ரா,
வீட்லேயும் யாரையும் காணல. என் ஃபோனில் அந்த சிம்மை போட்டு செக் பண்ணுறேன். ஏதாவது குழு கிடைக்கும். ஓகேண்ணா